வணக்கம். மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளில் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம் இப்போது மிகவும் தீவிர நிலையை அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தலைநகர் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. அதுவும் சூப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல் மிக வேகமாக, அதுவும் பேர் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. இந்த வகையில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி, அவருடைய சகோதரி அழுது புலம்புகின்ற காட்சி சமூக வலைத்தளங்களிலே வைரலாகின்ற போது அது உறுதிப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இஸ்ரேலினுடைய விமான நிலையத்திலே இஸ்ரேலிய மக்கள், நாங்கள் இந்த போரிலே எங்களை உயிர்களை நாங்கள் இழந்துவிடக்கூடாது, எங்களுக்கு விமான டிக்கெட்டுகளை தாருங்கள் என்று சொல்லி விமான நிலையத்தின் முன்பாக விமான ஊழியர்களோடு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளும் சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இந்த விடயங்களினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம்தான் ஏவுகணை தாக்குதல். ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் வந்து மிக பேரழிவை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற ஒரு செய்தியோடும், நிச்சயமாக அது தொடர்ந்தால் இன்னும் அழிவுகளை ஏற்படுத்தும் என்ற செய்தியோடும் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக உங்கள் அனைவரையும் நிச்சயமாக இந்த போர் நிறைவடைந்து எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ நாங்கள் பிரார்த்தனை செய்வோம்.